அடுத்த கேள்வி ஃபாசில்ங்கிறவர் கேட்குறாரு. என்னுடைய கேள்வி தஃப்சீர் பற்றியது. சூரா ரஹ்மான்ல ரஹ்மான் சூராவில் 29வது வசனத்தில் குல்ல யௌமின் ஃபி ஷான் என்று உள்ளது. இதுக்கு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் அவன் அலுவலில் இருக்கிறான் என்று வருகிறதே, இதன் தஃப்சீர் விளக்கம் என்னன்னு கேட்குறாரு. பொதுவாக கடவுள் நம்பிக்கை உள்ள மற்ற மதங்களில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கடவுளுங்கிறவர் கொஞ்ச நேரத்துக்கு தூங்குவார், கொஞ்ச நேரத்துக்கு சாப்பிடுவார், கொஞ்ச நேரத்துக்கு ஓய்வு எடுப்பார். அவர் ஃபுல் டைம் ஒர்க்கு இல்லைன்னு வச்சுருக்கிறாங்க. கடவுளை வந்து தூங்குறாளை எழுப்பி விட்றதுக்கெல்லாம் நினைச்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் சில மந்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா? அதை உடைக்கிறதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், கடவுளுங்கிறவன் அல்லாங்கிறவன் எல்லா நேரத்திலையும் அலுவலில் இருக்கிறான். இறைவனுக்கு என்ன இல்லை? தூக்கம் இல்லை, அவனுக்கு ஓய்வு இல்லை, எல்லா நேரமும் கண்காணிச்சிட்டே இருக்கிறான். எல்லாம் அவன் கண்ட்ரோலில் இருக்குது. அவனுக்கு அசதி மறதி எதுவுமே கிடையாது. எல்லா நேரத்திலும் அலுவலில் இருக்கிறான். நான் பேசுகிறேன் இல்லைங்க, என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அவனுடைய கண்ட்ரோலாக நடக்குது. இதை அவன் பார்த்துட்டு தானே இருக்கிறான். என்னையும் பார்க்குறவன் உங்களையும் பார்க்குறான்ல, உங்களை பார்க்குற உலகத்தில் எல்லாத்தையும் பார்க்குறான்ல. எல்லா நேரமும் எல்லாம் இயங்கிக்கிட்டு தானே இருக்குது. மனுஷன் மட்டுமா இயங்குறான்? ஆடு மாடு கழுதை குதிரை எறும்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே. அனைத்தினுடைய இயக்கங்களும் அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது அவனுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் கரெக்டாக போகுதான்னு என்ன செய்கிறான்? அவன் சொன்னபடி எல்லாம் போய்கிட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் கண்காணித்து கொண்டு இருக்கிறான். அப்போ அல்லாவுக்கு என்ன இருக்குது? எல்லா நேரத்துலையும் வேலை இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு தூக்கம் இல்லை, அவனுக்கு ரெஸ்ட்டு தேவையில்லை, அவனுக்கு மருந்து தேவையில்லை. எல்லாத்தையும் எல்லா நேரத்திலையும் கண்காணிக்கக்கூடியவனாகத்தான் ஒரு கடவுள் இருக்கணும். அந்த கடவுளுக்குள்ள எங்கேயுமே கிடையாது. உலகத்தில் எந்த ஒரு கடவுளுக்குள்ள எடுத்துக்கொண்டாலும் சரி, அது கடவுளுங்க என்ன செய்வார்? கொஞ்ச நாளைக்கு இல்லாமல் இருந்து பிறப்பார், அப்பன் போல பொண்டாட்டி போட சந்தோஷமாக இருப்பார், அப்படிங்கிற மாதிரிலாம் தோற்று போவார். பல மாதிரி வச்சுருப்பாங்க கடவுளை பற்றி உள்ள விஷயங்கள்லாம். ஆனால் இஸ்லாத்தினுடைய இறைவனை பற்றி எப்படி அறிமுகம் செய்யுதுன்னு கேட்டால், குல்ல யோமின் ஹோஃபி ஷான், எல்லா நாட்களிலும் அவனுக்கு அலுவல் இருக்கிறது. எல்லா 24 ஹவர்ஸும் அவனுக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கிறதுனா, இறைவன் வந்து ஓய்வுக்கு தேவைப்பட்டவன் அல்ல, ரெஸ்ட் எடுக்க மாட்டான், பலவீனம் இல்லாதவன் அப்படிங்கிற அர்த்தம் அல்லாஹ்வுடைய இலக்கணத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனம். நல்ல ஒரு வசனம். அடுத்ததாக